ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல் அறை. இன்றைக்கி என்னோடய சமையல் அறையில் சமையல் எதுவும் இல்லைங்க. வாங்க எங்கள் கிராமத்தில் இருக்க எங்கள் தோட்டத்தை போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பொங்கல் வைக்கிறதையும் பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி எங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுங்க. எங்களுக்கு சின்ன வயசுலலாம் விவசாயமோ கிராமத்து அனுபவமோ இருந்ததில்லைங்க. ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி காலங்கள்லேயே நாங்கள்லாம் எங்கள் ஃபேமிலியெல்லாம் சிட்டி லைஃப்பை நோக்கி வந்தாச்சுங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமனார் மாமி இவங்க எல்லாருமே சிட்டி லைஃபுக்குள்ளே தாங்க. ஸோ விவசாய அனுபவம்லாம் எங்களுக்கு இல்லைங்க. ஆனால் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா தன் உழைப்பாலையும் முயற்சியாலையும் ஒரு சின்னதாக எங்கள் கிராமத்தில் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வாழ்ந்த அந்த கிராமத்தில் ஒரு சின்ன இடம் வாங்கி அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கியிருக்காருங்க. இந்த தோட்டத்தில் நிறைய மரங்க இருக்குங்க. நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்க இருக்குது. எங்களுக்கு நிறைய சென்டிமெண்டல் வேல்யூஸ் இருக்குது. அப்பாவோட உழைப்பும் முயற்சியும் இங்கே அழகாக எங்களால் பார்க்க முடியுது. நிறைய வேல்யூஸ் இருக்குங்க. நிறைய மரங்க இருக்குது. என்னென்ன மரம்னா தென்னை மரங்கள் நிறையா இருக்குது, மாமரம் நிறையா இருக்குது, சப்போட்டா, எலுமிச்சை, மாதுளை, கொய்யா, அப்புறம் லிச்சி, செர்ரி இதெல்லாம் கூட வச்சுருக்கோங்க நாங்கள். அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இங்கே எங்கள் குழந்தைங்க இங்கே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. பாருங்கள், அழகான மயிலெல்லாம் இங்கே இருக்கும். எந்த ஜூலையும் நாங்கள் போய் காட்ட முடியாத அழகான விஷயங்க இங்கே வந்தால் எங்கள் குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த செடிகள், இந்த மரங்க இதெல்லாங்க எங்கள் குழந்தைங்க கையில் ஒரு சின்னதாக ஒரு குச்சியோட 2 இலைகளோட இப்போ தான் கையில் கொடுத்து நட்டி வச்ச மாதிரி இருக்குங்க. 10 வருஷம் ஓடிடுச்சு. எங்கள் குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்க, மரங்களும் நல்லா வளர்ந்துருச்சுங்க. ஸ்கூல் லீவ் வந்தால் எங்கள் குழந்தைங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வருவோம். அங்கே சிட்டி லைஃப்குள்ளே ஸ்கூலுக்கு போயிட்டு நிறையா கிளாஸஸ்க்கு போயிட்டு டிவியை பார்த்துட்டு கொஞ்சமாக விளையாண்டுட்டு இருக்கவங்க இங்கே வந்தால் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. கிராமத்து லைஃப்பை வாழ்ந்து பார்த்தவங்களுக்கும் விவசாயம் செஞ்சு பார்த்தவங்களுக்கும் நான் இப்போ பகிர்ந்துக்கிற விஷயம் பெரிய விஷயமாக தோணாதுங்க. இது என்ன பெரிய விஷயம், கொஞ்சம் மரங்க இருக்குது, இது என்ன அப்படின்னு தோணுங்க. பட் அந்த அனுபவமே சுத்தமாக இல்லாமல், கிராமத்து அனுபவமோ விவசாய அனுபவமோ சுத்தமாக இல்லாமல் இப்படி ஒரு அழகான ஃபார்ம் அதை உருவாக்கிட்டு அந்த சின்ன சின்ன செடிகளும் பார்த்து பார்த்து வளர்ந்தது இன்றைக்கி பெருசாக இப்படி இருக்கும்போது, பழக பொறிக்கும்போது அந்த சந்தோஷம் அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப அது ஒரு வேல்யூபிளான விஷயமா இருக்குது. இதோட வேல்யூஸ் எங்களுக்கு ரொம்ப 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 ஜாஸ்திங்க. சரி, இப்போ எங்கள் மரங்களை பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நிறையா மாமரங்களை பார்க்குறீங்க. இப்போ சீசன் இல்லை, பனிக்காலம். இனி ஒரு 2 மாதம் போனால் மார்ச் ஏப்ரலெல்லாம் நிறைய பழங்கள் வரும். போன வருஷம்லாம் நிறையா பழங்கள் பறித்தோம். இதுதாங்க செர்ரி ஃப்ரூட்டு ட்ரீ. அந்த புஷ் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த மரம் தான் செர்ரி ஃப்ரூட்டு. நல்லா அழகாக சின்ன சின்னதாக சிகப்பாக சின்ன சின்ன பழங்கள் வரும். ஜாம் பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழங்கள் சீசனுக்கு அந்த பழங்கள் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஜாமோட ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ அப்பா எலுமிச்சம் பழம் மரத்தை காமிக்கிறாரு. நிறையா எலுமிச்சம் வந்திருக்கு பாருங்கள். எலுமிச்சம்பழம் மரம் இது. எங்கள் பொண்ணு பொறிச்சு காமிக்கிறா. சப்போட்டா இருக்குது, கொய்யா இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பலாமரம். எங்கள் தோட்டத்தில் ஒரு 3-4 பலாமரம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த பலாமரம் எங்கள் தங்கச்சி பொண்ணு அவள் வச்சது. இப்போ சின்ன சின்ன நிறையா பிஞ்சுகள் இருக்குது. போன சீசனுக்கு இதில் நிறைய பலாப்பழம் வந்ததுங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒன்று தெரியுது இல்லைங்களா? இந்த மரம் எங்கள் வீட்டில் அழகுக்கு வேண்டி ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்திட்டு இருந்தோம். அது ரொம்ப வருஷமாக சின்னதாகவே இருந்ததுங்க. இப்போ இங்கே கொண்டு வந்து வச்ச உடனே அது நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. எங்கள் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற கிராமங்கள், விவசாய நிலங்கள் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வந்துங்க வானம் பார்த்த பூமி. இங்கே மழை வந்தால் தான் விவசாயம். கிணத்துல ஊற்றெடுக்கும், அதை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் மழையோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு கிணறுலலாம். ஸோ விவசாயமும் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குங்க எங்கள் கிராமங்கள்ல எல்லாம். எங்கள் அப்பா வந்து இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறாரு. அதை ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸ் எல்லாம் சுற்றி தோட்டத்தை சுற்றி லே பண்ணி விட்டு ட்ரிப் இரிகேஷன் பண்ணி விட்டுருக்குறாருங்க. வேலைக்கு இங்கே ஆள் கிடைக்கிறதும் சிரமங்க மெயின்டெனன்ஸ்க்கு. ஸோ ட்ரிப் இரிகேஷன் பண்ணி விட்டுட்டு இங்கே கிடைக்கிற ஆளுகளை வச்சுட்டு அப்பப்போ இங்கே வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறாருங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை, அதாவது காடுகளெல்லாம் நிறையா அழிஞ்சிட்டு வருது. மரங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. மரங்கள் இருந்தால் தான் மழை நிறையா வரும். மழை வந்து இப்போ ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு மரங்கள் இல்லாதனால. சீசனுக்கு பெய்ய வேண்டிய மழை வரதில்லை, வந்தாலும் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சு. விவசாயம் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அங்கே. இதுக்கான ஒரே சொல்யூஷன் நிறைய மரங்க வளர்க்கணுன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 6 கோடி ஜனங்க இருக்கோம். ஒரு ஆள் 2 மரம் வளர்த்துனா கூட 12 கோடி மரங்கள் ஆகும். அதுவே நம்ம நாடு செழிப்பாகிறதுக்கு உதவும். விவசாயத்தை காப்பாற்றிக்கலாம், விவசாயம் பெருகும், தண்ணி நிறையா இருந்தான்னு சொல்கிறாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, இது நம்ம புரிஞ்சுருக்கோம். பட் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கிறோங்க. வேலை, படிப்பு, சம்பாதிக்கணும், ஓடிட்டே இருக்கிறோம். இதுக்கான ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் தான் அடுத்த வர ஜெனரேஷனுக்கு சுத்தமான காற்றும் தண்ணியும் கிடைக்கும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் வந்துருச்சுங்க. ஒரு பொருள் வாங்கணுன்னா அதோட ரிவ்யூஸ் நிறையா பார்க்குறோம், ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், எங்கே பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பார்க்குறோம், எந்த பிராண்டு நல்லா இருக்குன்னு பார்த்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொருளை வாங்குகிறோம். பெஸ்ட்டான காற்றும் தண்ணியும் மரங்கள் நிறையா வளர்த்தா தான் கிடைக்கும்னு உண்மை தெரிஞ்சிருந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்காமல் இருந்தால் அது ரொம்ப தப்புங்க. ஏதாவது விதத்தில் ஓடிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துல நின்று யோசித்து நம்ம அதுக்கான முயற்சி எடுப்போம், நிறைய மரங்க வைப்போங்க. சரி, இப்போ பொங்கல் வைக்கிறது பார்க்கலாங்க. இப்போ எங்கள் ட்ரெடிஷன் படி விறகடுப்பு கூட்டி பித்தளை பொங்கப்பானை வச்சு தான் நாங்கள் வைப்போம். அந்த மாதிரி இப்போ வச்சுருக்கிறேன். சந்தன குங்குமம் எல்லாம் பொங்கப்பானைக்கும் அந்த அடுப்புக்கும் வச்சுட்டு இப்போ அரிசி கழிஞ்சு அந்த அரிசி 2வதாக கழுவின தண்ணியை வந்து நான் இப்போ பொங்கல் பானை ஃபுல்லாக நிறச்சி ஊற்றி வைக்கிறேங்க. இப்போ இதுதான் வந்து பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து பொங்கி வருங்க. இப்போ பொங்கல் ரெடியாகிறதுக்குள்ளே, பொங்கி வரக்குள்ளே நான் பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், ஏலக்காயும் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பொங்கலுக்கு ரெடியாக இருக்குங்க. பொங்க போகுது. பொங்கலோ பொங்கல், வாவ், சூப்பராக பொங்கிருச்சுங்க. இப்போ எங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் கொஞ்சம் பச்சரிசி எடுத்து உள்ளே சேர்த்திக்கிறேன்.
தண்ணி அதிகமாக இருக்குது, இவ்வளோ தண்ணி தேவையில்லை அரிசி வேக. ஸோ கொஞ்சமாக எடுத்து வெளியே எடுத்துக்கிட்டு கழுவி வச்ச பச்சரிசியை உள்ளே சேர்த்தி அது வெந்ததுக்கப்புறம் வெல்லம் தட்டி உள்ளே சேர்த்தி ஏலக்காய் தூள் நெய்யில் வறுத்த திராட்சை முந்திரியை உள்ளே சேர்த்துனா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உலகத்திலேயே ரொம்ப மதிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அது விவசாயமும் விவசாயிகளோட உழைப்புங்க. அது ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன லெவலில் செஞ்சு பார்க்கும்போது நல்லா புரியுதுங்க. சுத்தமான தண்ணி, ஆக்சிஜன் இதெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே நிரந்தரமாக வேணும்னா நிறைய மரங்கள் வளர்க்கணும். விவசாய பூமியும் விவசாயமும் குறைஞ்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இதுக்கான முயற்சி எல்லோரும் எடுக்கணுங்க. நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.